வணக்கம், வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விதைப்பை வீக்கம் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்ன பொருட்கள் தேவை, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னா, இது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, இப்போது ரீசெண்டாக ஒரு 4 டேஸு 5 டேஸு அப்படி இல்லைனா ஒரு 1 வீக்கு 2 வீக்ஸாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, முருங்கை இலை. இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும், கிராம சைடில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு கட்டுக்கட்டாக வச்சு விற்பாங்க. ஸோ கொஞ்சம் கொழுந்து இலையை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. முருங்கை இலை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லா வீட்லேயும் இருக்கும், பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, கல் உப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ண உப்பு எடுத்துக்கக்கூடாது. கல் உப்பு எடுத்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயம். இலை வந்து நமக்கு இவ்வளோ கனமும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க போதும். இந்த மூணையும் வச்சு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம உப்பு எடுத்துக்கிட்டோன்னா போதும். கல் உப்பு இவ்வளோ போதும். சின்ன வெங்காயம் 1 2 இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு கையில் வச்சு நீங்கள் அதை நல்லா கசக்கணும். நம்ம கசக்கிறதுல வந்து நமக்கு ஜூஸ் வரும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம கசக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதுலேருந்து ஜூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா கசக்கணும். அம்மியில் வச்சு நீங்கள் அரைக்காதீங்க, கசக்கிடுங்க. அப்படி இல்லைனா இடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு நீங்கள் கூட லைட்டாக தட்டி கூட எடுக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி கசக்கி வைக்கிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து வீக்கம் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த ஜூஸை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைனா இதை எடுத்து இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். பெரும்பாலும் நம்ம நீங்கள் ஜூஸ் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் கசக்கிறது வந்து பெட்டர். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே போதும். வித்தின் 1 hour 2 days எல்லாம் 3 daysலேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்களே அதை கண் கூட நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 1 monthக்கும் மேலே இருக்குது, அப்படி இல்லைனா 2 மாதத்துக்கும் மேலே இருக்குது, அதிகபட்ச மாதங்களுக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் நான் 3 ரெமெடி நான் சொல்கிறேன். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பாரிச வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் இந்த இலையை வந்து நல்லா கசக்கி, என்னோடய அப்பா தான் அவங்க செஞ்சு காட்டினாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த வாயுனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய அந்த வீக்கம் வந்து உங்களுக்கு குறையக்கூடிய சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த 3 ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா ஏதாவது க்ரோசரி ஷாப்பில் கூட உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே இருக்கிற விதைகள் நம்ம கண்டிப்பாக தூர போட்டுறணும். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மேலே இருக்கிற தோல் பகுதியை எடுக்கணும். ஸோ நான் வந்து உள்ளே இருக்கிற பகுதியை, விதை பகுதியை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியை நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து அதை நான் பவுட்ரு பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சுக்கு, ட்ரை ஜிஞ்சர், இது ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கழற்சி காய். இது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதிலேருந்து ஒரு விதையை காய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ள சவுண்டு கேட்கும் நமக்கு. கழற்சி காய் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹேமர் அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு நீங்கள் இதை தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது 2ஆக உடஞ்சி உள்ளே இருக்கிற நமக்கு பருப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த மேலே இருக்கிற அந்த கூடு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ உள்ளே இருக்கிற இந்த பருப்பு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் உள்ளே இருக்கிற பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து என்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்து வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, முடக்கருத்தான் கீரை. இந்த மாதிரி இருக்கும், முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலிகளில் இது படரும். பெரும்பாலும் இந்த கீரை வந்து கள்ளி செடியில் வந்து உங்களுக்கு படர்ந்து போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து விஷத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கொடிகள் இருக்கும். பூ வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். காயின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். செடியில் இருக்கிற காயை பாருங்கள். செடின்னு சொல்ல முடியாது, இது கொடி தான்.
இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக நான் சொல்லிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அளவுகள் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். இந்த முடக்கருத்தான் கீரை வந்து 10 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கீரையாக கிடைக்கல, பவுடராக கிடைக்கி அப்படின்னா 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம் வரும். ஸோ 2.5 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த பொடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இது ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுக்கு, இதுவுமே நீங்கள் பவுடராக கூட எடுத்துக்கலாம். 10 கிராம் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு கடுக்காய் பொடியாக நான் காட்டியிருப்பேன். இதுவும் நீங்கள் பொடியாக கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 10 கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து என்னன்னு சொல்லி காட்டியிருப்பேன், கலர்ச்சி காயில் உள்ள அந்த விதை உள்ளே இருக்கிற அந்த பருப்பு சொல்லுவோம்ல அது. இது ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு வந்து காயாக கிடச்சி இது எடுக்கிற கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பொடியாக வாங்கிக்கோங்க. அதனால நீங்கள் 2.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு பொடியாக கிடச்சிதுன்னா எல்லாமே 2.5 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 10 கிராமுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் இதையும் நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இந்த முடக்கருத்தான் இலையும் நான் அரைச்சி இப்போ எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நம்ம எல்லாமே 10 கிராம் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதாவது முடக்கருத்தான் கீரை அது ஒரு 10 கிராம், அப்புறமா கடுக்காய் 10 கிராம் எடுத்திருப்போம், சுக்கு 10 கிராம் எடுத்திருப்போம், கலர்ச்சிக்காய் 10 கிராம் எடுத்திருப்போம். ஸோ 4மே சேர்ந்து நமக்கு 10 பார்க்கும்போது 40 கிராம் நமக்கு தேறி இருக்கும். இவ்வளவுமே நம்ம எடுத்து போடக்கூடாது. இந்த 4 கலவையில் இருந்து ஒரு 10 கிராம் நம்ம எடுத்து நம்ம இதில் போடணும், அந்த 100 ml தண்ணியில். ஸோ ஒரு 2.5 டீஸ்பூன் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம 10 கிராம் தான் எடுத்திருக்கோம், மிச்சம் 30 கிராம் இருக்குமே, அது வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ஒரு நாள் ஒரு நேரத்துக்கான உங்களுக்கு அளவுகள் இது. அதனால் நீங்கள் காலையிலையும் சாயங்காலமும் நீங்கள் அதை எடுத்துக்கும் போது காலையில் ஒரு 10 கிராம் நீங்கள் எடுத்துக்குவீங்க, சாயங்காலம் ஒரு 10 கிராம் எடுத்துப்பீங்க, மறுநாள் காலையில் சாயங்காலம். ஸோ 2 நாளைக்கு உங்களுக்கு இது இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நமக்கு இது ஒரு 30 ml நமக்கு வர்ற மாதிரி நமக்கு இதை வற்ற வைக்கணும். இது நல்லா கொதித்து வருது, நமக்கு நல்லா அது வற்றட்டும். 30 ml நமக்கு வற்றணும். இது வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இன்னும் 2 ரெமடி நான் சொல்லுவேன். அந்த 2 ரெமடி முடித்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான நான் குறிப்பு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோவில் கடைசி வரை பார்க்காம என்கிட்டயே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருப்பாங்க, எவ்வளோ அளவுகள் நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து கடைசி வரை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. 30 mlக்கு நமக்கு நல்லா அது வத்திருச்சு. ஸோ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு இது ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இது வந்து 30 ml இருக்குது. இதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். காலையிலையும் நீங்கள் குடிக்கணும், சாயங்காலமும் நீங்கள் குடிக்கணும். 30 ml தான் நீங்கள் குடிக்கணும். சாப்பிட்டதுக்கு பிறகு 30 mlக்கு அதிகமாக குடிக்காதீங்க, 30 mlக்கு கம்மியாக குடிக்காதீங்க. இதில் வந்து இந்த மாதிரியான மருந்துகளில் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ இன்னொரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த அளவில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ரெமடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கலர்ச்சிக்காய் அப்படியே காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இது வந்து ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். பெருங்காயம், கட்டிக்காயம், இது 10 கிராம் எடுத்துக்கோங்க. இது எடுக்கிறது நல்லது. இந்த கட்டிக்காயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. 10 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து கொள்ளு, காணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொள்ளு இது ஒரு 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். இது வறுக்காத பச்சை கொள்ளு எடுத்திருக்கேன். தோல் உரித்த பூண்டு இது ஒரு 10 கிராம். எல்லாமே 10 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பவுடர் ஃபார்மேட்டில் கிடைக்கும், இதுவும் பவுடரில் கிடைக்கும், இதுவும் பவுடரில் கிடைக்கும். பூண்டு வந்து உங்களுக்கு பவுடரில் கிடைக்காது. ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம அம்மியில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம்.
ஒரு பாத்திரத்தில் 100 ml நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் நம்ம பொடி பண்ணி எடுத்துருக்கிற காணம் 10 கிராம் எடுத்திருப்போம், பூண்டு 10 கிராம் எடுத்திருப்போம், பெருங்காயம் 10 கிராம் எடுத்திருப்போம், கலர்ச்சிக்காய் 10 கிராம் எடுத்திருப்போம். ஸோ 4ம் சேர்ந்து நமக்கு 40 கிராம் இருக்கும். இந்த 40 கிராம் இருக்கின்ற இந்த கலவையில் இருந்து 10 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 டீஸ்பூன் உங்களுக்கு வரும். இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி இது நல்லா காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். அந்த 100 ml தண்ணீர் வந்து 30 மில்லிலிட்டராக வர்ற வரைக்கும் நல்லா நம்ம சுண்டை காய்ச்சி எடுத்துக்குவோம். நமக்கு நல்லா வத்திருச்சு. இது ஆறுனதுக்கு பிறகு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நீங்கள் 30 ml தான் நீங்கள் குடிக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டதுக்கு பிறகு 30 ml நீங்கள் குடிக்கணும். கடைசியாக சொல்கிறத நல்ல கடைசியாக சொல்கிற ரெமடியை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விளக்கெண்ணெய் 100 ml எடுத்துக்கலாம். இது விளக்கெண்ணெய் தான், கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுனால விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இது 100 ml எடுத்துக்கலாம். ஓமம் 5 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகு 5 கிராம், வசம்பு 5 கிராம். இது வந்து திப்பிலி தெரியும் நிறைய பேத்துக்கு, நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும். 5 கிராம் இதை எடுத்துக்கலாம். கலர்ச்சி காயில் உள்ள அந்த பருப்பு 5 கிராம் எடுத்துக்கலாம். பூண்டு பற்கள் இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுக்கு இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். கடைசியாக வந்து வேப்பிலை வந்து கொழுந்தாக நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு 5 கிராம். கொழுந்து கண்டிப்பாக இப்போ கிடைக்கும், ஏன்னா இப்போது சீசன்னா அதனால் கொழுந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே உங்களுக்கு பவுடர் ஃபார்மெட்டில் கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் வந்து 1.25 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது 5 கிராம் நம்ம எடுக்கிறோம். 1 கிராம் 1 டீஸ்பூன் அப்படின்னா நமக்கு 4 கிராம் வரும். ஸோ 1.25 டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க. 5 கிராம் கரெக்டாக வரும். இதை அடுத்து எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறத எல்லாத்தையும் இடிகளில் போட்டு நீங்கள் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம விளக்கெண்ணெயை ஊற்றிட்டு அந்த 200 ml விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம விழுதாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, வசம்பு, ஓமம், அப்புறம் வேப்பிலை கொழுந்து, கலர்ச்சிக்காய் இதெல்லாம் சேர்த்த அந்த கலவை மொத்தமாகவே நம்ம இது கூட சேர்த்துடணும். இந்த மாதிரி நுரைச்சி நமக்கு வரும். நுரை அடங்கட்டும் நமக்கு. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ நாளும் நான் டைரக்ட் ஃப்ளேமில் வச்சு நான் எந்த எண்ணெய் செஞ்சாலும் நான் செஞ்சுருக்க மாட்டேன் ஹேர் ஆயிலுக்கு, இது ஏன் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம மருந்தாக உள்ளே எடுத்துக்க போகிறோம். நம்ம உள்ளே சாப்பிட்றதுனால இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெயோட கலர் நமக்கு மாறும், இந்த ஓசையும் நமக்கு அடங்கும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அந்த ஓசையெல்லாம் அடங்கிருச்சு. நமக்கு சீக்கிரமே ரெடி ஆயிரும். ரொம்பலாம் நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 3 நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு 4 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அந்த எண்ணெய் கூட உங்களுக்கு கலர் மாறி இருக்கும், உங்களுக்கு தெரியும். பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது டார்க் எல்லோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு 5 ml மட்டும் நீங்கள் இதை வந்து குடிக்கணும். டெய்லி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு பிறகு 5 ml மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். 5 ml மட்டும்தான் நீங்கள் உள்ளே குடிக்கணும். அதுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்து குடிச்சிடாதீங்க. இந்த அளவுகள் வந்து நீங்கள் என்றைக்குமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.